ஒரு வாலிப சகோதரி மரணிக்கிறாள். அபஹா என்ற பகுதி தாய்வுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூரமான ஒரு பகுதி. அப்ப அங்க அந்த வாலிப பெண்ணுடைய மரணம் எப்படி நடக்குது? அந்த பெண்ணுடைய திருமணத்துடைய நாள் சம்பவம் சொல்றது வாழ்க்கையில பாடமா இருக்கும்ன்றதுக்காக. அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைய பெண்கள் சமூகம் வித்தியாசமான ஒரு அமைப்புல போய்கொண்டிருக்கிறார்கள். அழகுக்கும் அலங்காரத்துக்கும் உலகத்துடைய ஏதேதோ விரும்பிக் கொண்டு அதற்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார். தான் அழகாக இருக்க வேண்டும், உள்ளத்தை பத்தி யோசிக்கல. தன்னை அலங்கரிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில் உள்ள தொடர்பை பத்தி யோசிக்கல. அடுத்தவருடைய பார்வையில நான் இப்படி இருக்கணும், ஆனா ரப்புடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது யோசிக்கல. ஆனால் இந்த பெண்மணி அல்லாஹ்வுக்கும் அவளுக்கு மத்தியில் இருந்த தொடர்பு என்றுமே துண்டிக்கப்படவில்லை. திருமணத்துடைய நாள், இன்னும் மணமகன் வரல, இவங்களை சோடிச்சு வச்சிருக்குது. அதான் சத்தம் கேட்குது. உம்மா கிட்ட சொன்ன, அம்மா நான் தொழணும், தொழுகையுடைய நேரம். இன்றைக்கு திருமணம் உண்டா? 2 நாளைக்கு முன்னாலே ஃபேஷியல், அதுக்கு முன்னாலே என்னத்தையாவுண்ட பூசி, ஒழுவெடுத்துறப்படா, முகத்தை கழியிறப்படா, பல்ல மட்டும் தீட்டிக்கோ, துப்பினாலும் சரி வச்சாலும் சரி, என்னத்தையாவது செய். ஆனா இப்படியே இரு. நாள் கணக்கு தொழுகை இல்லை, நாள் கணக்கு தொழுகை இல்லை. ஏன்? அல்லாஹ்வுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு, அது சம்பந்தமான இந்த யோசனையுமே இல்லை. இங்க அழகா இருக்கணும், ஸ்டேஜ்ல ஏற்றி உட்கார்ந்தா அடுத்தவும் பார்க்கணும், நான் அப்படி இருக்கணும். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அற்பமான உலகத்தின் சில ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டு அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு நீங்க வீணாக்கிடாதீங்க. அந்த தொடர்பு அறுபட்டால் கடைசி நேரம் யாருமே தொடர்பு கொள்ள முடியாத நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். அந்த நேரம் அல்லாஹ் தன்னுடைய தொடர்பை துண்டிச்சிடுவான். அந்த நேரம் தொடர்பு துண்டிக்கப்பட்டால் வாழ்க்கை நஷ்டம், வாழ்ந்த வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது. அந்த பெண்மணி தொழுகைக்காக வேண்டி, தாய் சொல்றா, வான மகள் புறவைக்கு தொழலாம், எழும்பிட்டு போயாச்சு. போன மகள் உதுவெடுத்தா, தொழ ஆரம்பிச்சா, கொஞ்ச நேரம் போகுது, இன்னும் மகள் வரல. இன்னும் மகள் வரல. அம்மா கொஞ்ச நேரம் பார்க்கிறாங்க, மணமகன் வரக்கூடிய நேரம் ஆகிட்டு, இன்னும் வரல என்று சொல்லி மகளுடைய ரூமுக்கு போனாங்க. போனா மகள் சுஜூதில் இருக்கிறா, இன்னும் எலும்பல்ல. மகளை போய் தட்ட நேரம் மகள் அடுத்த பக்கம் விழுகிறார். அதே சுஜூதுடைய நிலைமையிலே அல்லாஹ் மௌத்த கொடுத்துட்டான்.